வணக்கம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். ஆகஸ்ட் 5ஆம் தேதி இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரகிளில் நெகட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கு. எதனால் இந்த மார்க்கெட் ஃபால்? ட்ரம்போட இந்த நியூ டாரிஃப் ட்ராமா எந்த அளவுக்கு மார்க்கெட்டை கொண்டு போவோம்? இந்த டாரிஃப் இஷ்யூனால உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? மேஜர் பைபேக்னால சில ஸ்டாக்ஸ் நல்லாவே ரன் ஆயிருக்கு. அதோட கோல்டு சில்வர் ப்ரைஸோட இம்பாக்டையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? நிஃப்டி 24,646 73 புள்ளிகளை இழந்து செட்டில் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 80,710 308 புள்ளிகளை இழந்திருக்கு. ஓவரால் பார்க்கும்போது மார்க்கெட்டில் கண்டினியூவாக நேத்தோட 11வது நாளாக எஃப்ஐகள் வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இது முக்கியமான காரணம். மார்க்கெட் என்னதான் இன்னைக்கு காலையில் பாசிட்டிவ்ல தொடங்கியிருந்தாலும் குளோபல் மார்க்கெட்டோட இம்பாக்டும் அதே மாதிரி ட்ரம்ப் டாரிஃப் இஷ்யூவும் நமக்கு இங்கே ரியாக்ட் பண்ணுச்சுன்னு நான் சொல்ல முடியும். காலையில் பாசிட்டிவ் இருந்தது, மத்தியானத்துக்கு பிறகு நெகட்டிவ் சைடில் போயிருந்தது நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. சரி, ட்ரம்போட இந்த டாரிஃப்னால என்னதான் பிரச்சனை, என்னதான் அச்சுறுத்தல்னு பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ரஷ்யாவோட நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம் இல்லையா, க்ரூட் ஆயில் வாங்குறதுல அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பணம் இந்தியா உட்பட சில நாடுகள் வாங்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் மூலமாக அவங்களுக்கு ரெவன்யூ கிடைச்சிருது. அதனால அவங்களுக்கு போரை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் சரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, இந்தியா வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் எல்லாமே சீப்பான ப்ரைஸாக இருந்தாலும் அதை மெருகூட்டி அதனுடைய வேல்யூ ஆடட் பொருட்களாக ஐரோப்பிய யூனியன் தான் அதிகமாக அதை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வர 7ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைக்கு வரும்போது டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி தங்கம், வைரம், ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட செக்டார்லலாம் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்களுடைய ரெவன்யூ குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செலவினங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால், இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அமெரிக்கா இந்த மாதிரி டாரிஃபை போட இந்திய மார்க்கெட்டுக்கு மேலே நம்பிக்கை வச்சு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா எஃப்ஐக்கள், அவங்க பணத்தை கண்டினியூவாக இங்கேருந்து விற்று எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுதான் லாஸ்ட் மந்த் முழுக்க, ஜூலை மாதம் முழுக்க நடந்துச்சு. இப்போவும் இந்த மாதம் தொடங்கின பிறகு அதான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக 11வது நாள் நேற்றுக்கும் எஃப்ஐக்கள் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியாவிலேருந்து பணத்தை விற்று வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆயிடுதுன்னா, இந்தியன் ருப்பி கண்டினியூவாக வீக் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 87 ரூபாய் 77 காசுகளாக டாலருக்கு அகைன்ஸ்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆனதுனால இன்னைக்கு பெரிய அளவில் பாசிட்டிவ் ரிட்டர்ன் பெரிய கம்பெனிகள் கொடுக்காட்டும். டைட்டன், இண்டஸ்இண்ட் பேங்க், மாருதி எல்லாம் 1-1.25% வரைக்கும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்காங்க. அடானி போர்ட், அடானி எனர்ஜி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் 1-2.25% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதோட நிஃப்டி இண்டெக்ஸோட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு முக்கியமான லேகஸாகவும் இருக்காங்க. செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்கிங், ஐடி, எஃப்எம்சிஜி, ஆயில், கேஸ், ஃபார்மா எல்லாமே இன்னைக்கு அரௌண்ட் 0.5% மேலே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. மிட் கேப் ஸ்டாக்ல இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நியூஜென் சாஃப்ட்வேர் அரௌண்ட் 12% மேலே பாசிட்டிவ் க்ளோஸ். இதுக்கு முக்கியமான காரணம் ரைட் இஷ்யூக்கு நல்ல ரெஸ்பாண்ட் இருந்துச்சு. அதனால அந்த ஸ்டாக் 12% மேலே அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. டன்லா பிளாட்ஃபார்ம் அரௌண்ட் 9% இன்னைக்கு பாசிட்டிவ்ங்க. இதுக்கு முக்கியமான காரணம் 175 கோடி ரூபாய்க்கான பைபேக் அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட ரிஃப்ளெக்ஷன் இன்வெஸ்டர்ஸுக்கு அந்த கம்பெனிக்கு மேலே நல்ல ஹோப்பு கொடுத்ததுனால அந்த ஸ்டாக் இன்னைக்கு நல்லாவே ஜம்ப் ஆயிருக்கு. கமாடிட்டி சைடு வரும்போது தங்கம் இன்னைக்கும் வேர்ல்டு வைடாக சேஃப் ஹவனாக தான் பார்க்கப்படுது. அதனால மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த அன்சர்டனிட்டியை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. 24 கேரட் 1 கிராம் 10,222 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் நகத்தங்கம் 9,370 ரூபாய்க்கு 1 கிராம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரும் நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது 2000 ரூபாய் விலை ஏற்றத்தில் 1 கிலோ 1,25,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த அன்சர்டனிட்டி இருக்கிற மாதிரி கோல்டு சில்வரில் அதிகமான பணம் இன்வெஸ்ட் ஆகும்போது இந்தியன் கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு, அதுவும் ட்ரம்போட கோரிக்கைக்கு செவிசாய்களை அவர் இம்போஸ் பண்ணால் அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்தியாவில் இப்போ ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஏற்கனவே க்ரூட் ஆயிலை வேல்யூ ஆடட் பொருளாக மெருகூட்டி யூரோப்பியன் ஒன்றியத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கு இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படி கொடுக்கும்போது நாம் ஒரு நாடாக இருக்கும்போது நாம் எடுக்கிற ஒரு டிசிஷனுக்கு இன்னொரு நாடு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாது இல்லையா. அதுதான் இந்தியா இப்போ செய்கிற மாதிரி இருக்குது. இப்போது ட்ரம்போட ரியாக்ஷனுக்கு நம்ம கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுறதுனால அமெரிக்காவுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அது 20-30 பில்லியன் டாலர் அளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஆட்டோ, ஜுவல்லரி, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே நல்லா ஒஸ்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட இந்தியாவோட ஜிடிபி 20-30 பேசிக் பாயிண்ட்ஸ் குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் மோர்கன் ஸ்டான்லி உட்பட நிறைய எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டாரிஃபை இந்தியா மேலே திணிக்கிறதும் சரி மற்ற நாடுகள் மேலே திணிக்கிறதுனாலையும் வேர்ல்டோட அந்த சப்ளை செயின் நல்லாவே அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க.
குளோபல் ட்ரேட் அஃபெக்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் ஸ்லோ பை ஸ்லோ ரைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது இன்னும் ரைஸ் ஆகுங்கிறாங்க. சீனாவுக்கு மாட்டம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இந்தியாவை தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த சப்ளை செயின் கரெக்டாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் நிச்சயமாக ஆட்டம் காணுங்கிறது அவங்களோட கணிப்பாக இருக்குது. ஸோ டே டு டே அப்டேட்ஸில் கவனமாக இருக்க. குளோபல் ஹெட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேரிஃப் சேஞ்ச் ஆகுங்கிறதையும் பார்க்கணும். அப்கமிங் RBI மானிட்டரி பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் 0.5% இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகுங்கிறாங்க, 0.25% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நாம் என்ன ஃபீல் பண்ணுறோம்னா, ஏற்கனவே இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்டோட டேட்டா சொல்கிறதுனால நிச்சயமாக ரேட் கட் இருக்குங்கிறோம். இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளோதான். நாம் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிளாக இருக்கும்னு நினச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow.